உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி சென்னை கோயம்பேட்டில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். நேற்று கைது செய்யப்பட்டவர்கள் கோயம்பேட்டில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் தற்போது அவங்க மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, விவரங்கள். வணக்கம். உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் பல பகுதிகளிலும் போராட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடிய அவர்கள் தற்போது சென்னை தலைநகரிலும் அவர்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் சேப்பாக்கம் பகுதியில் அவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில இன்று கோயம்பேடு பகுதியினுடைய அந்த பேருந்து நிலையத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதான சாலையில் அமர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சாலை மறியலில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் கிடையாது, சாலைகளின் இரண்டு புறங்களிலும் ஏறத்தாழ 4 இடங்களில் ஆங்காங்கே அமர்ந்து வாகனங்களை நிறுத்தி அந்த சாலை மறியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள், அதாவது போக்குவரத்து கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. நமக்கு தெரியும், வழக்கமாகவே இந்த கோயம்பேடு பகுதி என்றால் போக்குவரத்து நெரிசல் அதிகமான ஒரு இடம். ஏனென்றால் இங்குதான் அந்த வாகனங்கள் எல்லாம் வெளியே செல்லக்கூடிய இடம். மேலும் இதே நேரத்தில் தான் கல்லூரி பள்ளிகளுக்கு அதே போல பணியிடங்களுக்கு எல்லாம் செல்லக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் அவர்கள் சாலையை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எனவே போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. வாகனங்கள் நகர முடியாத நிலையில நெடுந்தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. போலீசாரும் தொடர்ச்சியாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் அந்த நிலையிலிருந்து மாறவில்லை. எனவே சற்று நேரத்திற்கு முன்பு கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு இருந்தது. இருப்பினும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம், எங்களுடைய கோரிக்கை என்பது ஒரே கோரிக்கை தான், எங்களுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும். மற்ற மாநிலங்களில் உதவித்தொகை அதிகமாக வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஆனால் எங்களுக்கு 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் தான் வழங்கப்படுகிறது. இது எங்களுக்கு போதுமான அளவு கிடையாது. ஏனென்றால் எங்களுக்கு ஏற்கனவே அந்த விலைவாசி உயர்வெல்லாம் இருக்கிறது. மின்கட்டண உயர்வு, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் விலை எல்லாம் உயர்ந்து இருக்கிறது. போதுமான வேலை வாய்ப்பு கிடையாது எங்களுக்கு. எனவே எங்களினுடைய வாழ்வாதாரம் என்பது இதை நம்பிதான் இருக்கிறது. 1500 ரூபாய் என்பது மிகவும் குறைந்த தொகை. எனவே இது எங்களுக்கு போதாது. இதனை மற்ற மாநிலங்களில், முக்கியமாக ஆந்திராவில் எப்படி 6000 ரூபாய் வழங்கப்படுகிறதோ அதுபோல எங்களுக்கும் 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இவர்கள் போராட்டங்களில் குதித்திருக்கிறார்கள்.